வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். ரத்து செய்யப்படும் ரயில் சேவைகள். ரயில்வே திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. 33 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த இலங்கையர் ஜேர்மனியில் கைது. கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த இலங்கையர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கச்சத்தீவை இந்தியாவிற்கு விட்டுக் கொடுக்க முடியாது. மோடியின் கருத்துக்கு இலங்கையின் பதிலடி. சிறுவர் இல்லங்களில் உள்ள சிறுவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். நாட்டு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. புதிய கடத்தொழில் சட்டமூல வரைப்பு தொடர்பில் யாழில் கலந்துரையாடல். ஈரானின் பாரிய ராணுவ தளம். அணு மின் நிலையம் மீது ஸ்டேல் பதிலடி தாக்குதல். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் ஆரம்பம். ரயில் சேவைகளை ரத்து செய்ய ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது. பிரதான மார்க்கம் மற்றும் களனிவெளி ரயில் பாதையே குறித்த சேவைகள் ரத்தாகியுள்ளன. எதிர்வரும் 25ஆம் தேதி வரை இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி பிரதான மார்க்கத்தில் காலை 7:20க்கு கொழும்பு கோட்டையிலிருந்து ராகமை நோக்கி பயணிக்கும் ரயில் சேவையும், ராகமையிலிருந்து காலை 7:30க்கு கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கும் ரயில் சேவைகளும் ரத்தாகியுள்ளன. அத்துடன் களனிவெளி வீதியின் பாதுகை ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 5:20க்கு கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கும் ரயில் சேவையும், கொழும்பு கோட்டையிலிருந்து இரவு 7:15 அளவில் பாதுகை நோக்கி பயணிக்கும் ரயில் சேவையும் ரத்தாகியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 1991ஆம் ஆண்டு ரோமானியாவில் கொலை குற்றச்சாட்டு செயலில் ஈடுபட்ட இலங்கையர் ஒருவர் ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டுள்ளார். ரொமானியாவின் புச்சரெஸ் பகுதியில் 1991ஆம் ஆண்டு இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொலையுடன் தொடர்புடைய இலங்கையர் ஜெர்மனியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்வரும் 23ஆம் தேதி குறித்த இலங்கையர் ஜெர்மனியில் இருந்து ரோமானியாவுக்கு நாடு கடத்தப்பட உள்ளார். நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் குறித்த இலங்கையர் 19 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 1991ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இடம்பெற்ற கொலை சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார். நீண்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் ஜெர்மனியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இணைய வழியில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களில் 75% விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலக்பீடிய தெரிவித்துள்ளார். விண்ணப்பித்தவர்களில் 75% தொழில்நுட்ப அறிவு இல்லாததாலும் சில ஆவணங்கள் முறைசார முறையில் புதுப்பிக்கப்பட்டதாலும் அவர்களின் கடவுச்சீட்டு அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கட்டுப்பாட்டாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளது. இணைய வழியில் கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்ளடக்கிய 51 பிரதேச செயலக அலுவலகங்களில் கைரேகை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி 3 நாள் மற்றும் சாதாரண சேவைகளின் கீழ் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதற்கமைய பொதுச் சேவைகளின் கீழ் 1,02,041 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் 90,817 பேர் பிரதேச செயலகங்களால் கைரேகை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 55,600 பேரின் கடவுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளன. மேலும் 3 நாள் விரைவு சேவையின் கீழ் 22,471 பேர் இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். அவர்களில் 18,770 பேரின் கைரேகைகள் பிரதேச செயலகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்தார். அவற்றில் 17,904 பேரின் கடவுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவை பெற்றுக்கொள்ள இந்தியா சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவதாக இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார். அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் அதற்கு முகம் கொடுப்பதற்கு நாங்கள் தயார் என இலங்கை மனிதநேய கட்சியின் தலைவி சாந்திமா விஜய குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கை மனிதநேய கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவில் தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அங்குள்ள அரசியல்வாதிகள் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தேர்தல் காலம் வரும்போது இந்தியாவை பொறுத்தவரை இது வழமையான விடயமாகும். இந்திய பிரதமர் கச்சத்தீவு விடயமாக மிகவும் தீவிரமாக தேர்தல் மேடையில் உரையாற்றியிருக்கிறார். குறிப்பாக கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது. அதனை இலங்கைக்கு வழங்கியது வரலாற்று தவறு. அதனால் கச்சத்தீவு இந்தியாவுக்கு மீண்டும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். முடியாவிட்டால் நெதர்லாந்தில் இருக்கும் சர்வதேச
நீதிமன்றத்தை நாடுவோம் எனவும் இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார். 285 ஏக்கர் பரப்பளவை கொண்ட கச்சதீவு இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்கள் கடத்தொழில் செய்வதற்கு அப்பால் இந்த பூமிக்குள் பல பெருமதி வாய்ந்த வேறு விடயங்கள் இருக்கின்றன. அதனால்தான் இந்திய அரசியல்வாதிகள் கச்சதீவை எப்படியாவது தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சித்து வருகின்றனர். கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என்பதற்கு தேவையான வரலாற்று ஆதாரங்கள் எம்மிடம் இருக்கின்றன. அதனால் கச்சதீவை பெற்றுக்கொள்ள இந்தியா சர்வதேச நீதிமன்றத்தை நாடுமாக இருந்தால் அதற்கு முகம் கொடுக்க நாங்களும் தயாராக வேண்டும். கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என்பதற்கான ஆதாரங்களை சர்வதேச நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுப்போம். இந்த விவகாரத்தால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருந்து வரும் உறவில் பாதிப்பு ஏற்படக்கூடாது. இந்த விடயத்தில் இந்தியாவுடன் முரண்பட்டுக் கொள்ள நாங்கள் தயாரில்லை. இந்தியா அயல் நாடாக இருந்து கொண்டு எமக்கு பாரிய உதவிகளை செய்து வருகிறது. குறிப்பாக கொரோனா காலத்தில் இந்திய அரசாங்கத்தின் உதவிகளை எங்களால் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. அந்த நன்றி எப்போதும் எங்களிடம் இருக்கிறது. இருந்தாலும் கச்சதீவு விவகாரம் என்பது எமது உரிமை சார்ந்த விடயம். அதனை எங்களால் விட்டுக் கொடுக்க முடியாது. இந்திய அரசியல்வாதிகள் தங்களின் தேர்தல் பிரச்சாரத்திற்கே இந்த விடயத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றனர். தேர்தல் முடிவடைந்த பின்னர் அந்த விடயத்தை மறந்து விடுவார்கள் என தெரிவித்தார். நாடளாவிய ரீதியிலுள்ள 354 சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் 9147 சிறுவர்கள் காணப்படுவதாக நன்னடத்தை மற்றும் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போது சிறுவர் இல்லங்களில் உள்ள சிறுவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாற்றீடான பாதுகாப்பின் கீழ் சிறுவர்கள் சிறுவர் இல்லத்தில் சேர்க்கப்படுவதுடன் சிறுவர்கள் குடும்பம் ஒன்றின் கீழ் வளர்வது அவசியமானது என நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு சிறுவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பொருத்தமான பாதுகாவலரின் குடும்பத்தின் கீழ் சிறுவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் பணியாற்றுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் எதிர்வரும் 24ஆம் தேதி நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் காலை 8:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை 12 மணித்தியாலங்கள் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. இதன்படி பேலியகொட, பத்தள, ஜாயல, கட்டுநாயக்க, சீதுவ, களனி, பியக்கம, மகர, கந்தானி மற்றும் மினுவாங்குட ஆகிய பகுதிகளிலேயே நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. கடத்தொழிலாளர்களுக்கான புதிய சட்டமூல வரைப்பு தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி மண்டபத்தில் இன்று காலை இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட கடத்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் சுதாகரனின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் புதிய சட்டமூலம் தொடர்பாக கடத்தொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துடன் இணைந்து கடத்தொழில் அமைச்சின் ஆலோசகர் தவராசா வளவாளராக கலந்து கொண்டு சட்டமூலம் தொடர்பான கருத்துக்கள் ஆலோசனைகளை வழங்கினார். குறித்த கலந்துரையாடலில் அமைச்சின் துறைசார் உத்தியோகத்தர்கள், அமைச்சின் சட்ட ஆலோசகர் மற்றும் துறைசார் வல்லுநர்கள், சமாச உறுப்பினர்கள், யாழ் மாவட்ட கடத்தொழில் சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்டீல் தனித்து தனது முடிவுகளை எடுக்கும் என பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்த ஒரு நாளிலேயே ஈரான் தாக்கப்பட்டுள்ளது. இஸ்பகிஸ்தானில் உள்ள அணுமின் நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தாக்குதலின் பின்னர் அணுமின் நிலையங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஈராக் மற்றும் தெற்கு சிரியாவில் ஒரே நேரத்தில் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீது ஸ்டீல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய நகரான இஸ்பகிஸ்தானில் உள்ள விமான நிலையம் மற்றும் ராணுவ தளத்துக்கு அருகில் பல வெடிப்புகள் கேட்டதை அடுத்து ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல இடங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இஸ்பகிஸ்தான் மாகாணத்தில் குண்டுவெடிப்புகளை அறிவித்ததுடன் பல நகரங்களில் அரசாங்க தொலைக்காட்சி அறிக்கைகளை வெளியிட்டு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. கடந்த வாரம் ஸ்டீல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் ஸ்டீலினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் நடவடிக்கையாக கருதப்படும் இந்திய பொதுத் தேர்தல் இன்று ஆரம்பமாகியுள்ளது. 543 மக்களவை தொகுதிகளுக்கு இன்று பொதுத் தேர்தல் ஆரம்பமாகி 2.5 மாதங்களுக்கு 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. அத்துடன் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் வெளியிடப்படும் என இந்திய தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. பொதுத் தேர்தலையொட்டி இந்தியா முழுவதும் 1 மில்லியன் வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதுடன் 15 மில்லியன் தேர்தல் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய நாடாளுமன்றம் பிரதிநிதிகள் சபை மற்றும் மேல் சபை ஆகியவற்றை கொண்டுள்ளது. முதல் கட்ட தேர்தல் இன்றும், 2ஆம் கட்டம் ஏப்ரல் 26ஆம் தேதியும், 3ஆம் கட்டம் மே 7ஆம் தேதியும், 4ஆம் கட்டம் மே 13ஆம் தேதியும், 5ஆம் கட்டம் மே 20ஆம் தேதியும், 6ஆம் கட்டம் மே 25ஆம் தேதியும், 7வது கட்டம் ஜூன் 1ஆம் தேதியும் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது.
இந்த நிலையில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் இந்த பொதுத் தேர்தலில் 970 மில்லியன் மக்கள் வாக்களிக்க பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன.